Friends, நம்ம இன்னைக்கு exercise 5.2ல fourth sum பார்க்குறோம். Differentiate the functions with respect to x. Secant of tan of root x. இதில் மூணு ஃபங்க்ஷனோட காம்பினேஷன் இருக்குது. என்னென்னா secant, tan and root x. இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷன். இதை நம்ம செயின் ரூலை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபங்க்ஷனில் secant ஃபங்க்ஷனுங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன், tanங்கிறது மிடில் ஃபங்க்ஷன், root xங்கிறது இன்சைட் ஃபங்க்ஷன். y equal to secant of tan of root x dy by dx equal to secant x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? secant x tan x வரும். இப்போ நம்ம இந்த அவுட்டர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற மிடில் ஃபங்க்ஷன் வந்து சேமாக வச்சுக்க போகிறோம். அப்போது secant of tan root x into tan of tan root x அதாவது இது secant x ஃபுல்லாக அவுட்டர் மோஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். மிடில் ஃபங்க்ஷனை வந்து அப்படியே நம்ம சேமாக வச்சிட்ருக்கோம். secant x tan x. அடுத்தது டிஃபரன்ஷியேட் மிடில் ஃபங்க்ஷன் இன்சைடு த சேம், அதாவது நடுவில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். tan x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? secant ஸ்கொயர் x வரும். அப்போ இங்கே secant ஸ்கொயர் root x இன்ட்டு டிஃபரன்ஷியேட் இன்சைட் ஃபங்க்ஷன். இன்சைட் ஃபங்க்ஷன்ன்றது என்ன? root x. root x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா 1/2 root x வரும். அதாவது root xங்கிறது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணுறது சொல்லித்தரேன். root x equal to x of halfன்னு அர்த்தம். இப்போ d by dx of x of half equal to nங்கிறது half, x to the power of nங்கிறது half minus 1. இது பண்ணால் என்ன வரும்? டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? half x of minus half வரும். அதாவது equal to 1/2 root xன்னு வரும். ஓகே, இதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகே, ஈக்குவல்ஸ் டு secant tan of root x into tan of tan root x into secant square root x divided by 2 root x. Third sum, sin of ax plus b. y equal to sin of ax plus b. dy by dx equal to differentiate the outer function ங்கிறது sin function ஃபுல்லாக. சைனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? cos வரும். ஸோ cos of இந்த ax ப்ளஸ் பியை அப்படியே வச்சிடணும். ஏன்னா இன்சைட் த சேம் இந்த ஃபங்க்ஷன் வந்து சேமாக இருக்கும், அப்படியே வச்சுக்கணும். cos of ax plus b into differentiate inside function. inside function என்ன இருக்குது? ax plus b. ax plus bயை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். d by dx of ax plus b பண்ணோன்னா ஈக்குவல் டு cos of ax plus b into d by dx of ax plus b. இப்போது எக்ஸோட கான்ஸ்டன்ட் என்ன இருக்குங்க? ஏன்னு இருக்குது. ஸோ நம்மளுடைய எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 1 வரும். 1 into a. பிஏ டிஃபரன்ஷியேட் பண்ணனா அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால 0. ஸோ இது a into a ஈக்குவல் டு a into cos of ax plus b. This is the answer.